நிஜமாவே அமிதாப் பச்சனுடைய அந்த அஸ்வத்தாமன் கேரக்டர் இருக்குல்ல, ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க. அப்படியே ஜெயஜாண்டிக்கா ஒரு 7 அடிக்கு நிற்கிறார். கேமராவில் அவர் வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மனுஷன் தாங்க உயரமாக இருக்கார். அவருடைய அந்த மேனரிசம், அவர் அந்த பறந்து அடிக்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த வயசில் அமிதாப் பச்சன் என்ன வயசு இருக்கும்னு தெரியல உங்களுக்கு, அந்த வயசுலேயே அவர் பயங்கரமாக சண்டை போடுறாருங்க. அவர் நிஜமாக போட்டாரா, இல்லை கிராஃபிக்ஸில் அவர் யூஸ் பண்ணாங்களா, இல்லை கேமரா ட்ரிக்கில் ஏதாவது பண்ணாங்களான்னு தெரியாது. படம் பார்க்குற நமக்கு அமிதாப் பச்சன் இப்படி மிரட்டி அடிக்கிறாரேன்னு தோணுது. நெகட்டிவ் ரோல்ல வந்ததே கொஞ்ச நேரம் தான். கிழவனா, வயசான ஆளா, கை கால்லாம் ஆடி ஒடுங்கி அப்படியே நரம்புகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு சதை தொங்கி போயிட்டு ரொம்ப பயங்கர அக்லியாக ஒரு மனுஷனை காமிக்கிறாங்க பின்னாடி இருந்து. இவர் யாரான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா அவர் தான் வந்து இந்த உலகத்தினுடைய மிக சக்தி வாய்ந்த மனிதராக வருவதற்கு பயங்கர ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக காமிக்கிறாங்க. அந்த கேரக்டர் யாருன்னா கடைசியில் தான் ரிவீல் பண்ணுறாங்க. அதுதான் உலகநாயகன் கமலஹாசன்.